அனைவருக்கும் வணக்கம். நிர்மல் கண் மருத்துவமனை வரும் ஜூலை 16 அன்று இந்த மருத்துவமனை வளாகத்தில் 20 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இந்த 20ஆம் ஆண்டு நிறைவு அடைவதை ஒட்டி, அனிவர்சரியை ஒட்டி ஒரு சின்ன செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களோட கண் மருத்துவமனை, கண் மருத்துவ சேவை 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு சிறிய கிளினிக்காக முச்சூர் ரோட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் பல விரிவாக்கம் கருதி வேறு இடங்களுக்கு பெயர்ந்து 2004 ஒரு முழுமையான கண் மருத்துவ கிளினிக்காக லேண்ட்மார்க் அப்பார்ட்மெண்ட்ஸ் கீழே குடிபெயர்ந்தது. ஸோ அங்குதான் எங்களோட பல்வேறு முன்னேற்றங்களும் பல்வேறு கிளை சேவையும் உருவாகிற்று. குறிப்பாக ஆப்டிக்கல் சர்வீசஸ், ஃபார்மசி சர்வீசஸ் அண்ட் டயக்னாஸ்டிக் சர்வீசஸ். இந்த டயக்னாஸ்டிக் சர்வீசஸ் கண் அழுத்த நோய்க்கான பிரிவு, விழித்திரை நோய்க்கான பிரிவு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு முழுமையான கண் பரிசோதனை மற்றும் கண் ஆராய்ச்சி மையமாக உருவாக்கினது. அங்கு இட வசதி போதாமையாலும் பல்வேறு கூடுதல் வசதிகளை இந்த பகுதி மக்களுக்கு தர வேண்டும் என்ற நோக்கத்துடன் 2005 இந்த இடத்தை வாங்கி ஒரு கண் மருத்துவமனைக்கான பிரத்யேகமான உருவாக்கப்பட்ட பகுதி இது. இந்த டிசைன் செய்யப்பட்டதே கண் மருத்துவமனைக்காக உருவாக்கப்பட்டது. 2006 ஜூலை 16 அன்று எங்களுடைய பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், பேரண்ட்ஸ், அப்பா அம்மா மற்றும் இங்கு இருந்த எம்எல்ஏ, அரசியல் பிரமுகர்கள் இவர்களோட ஆசியுடன் எங்களுடைய இந்த பயணத்தை இந்த பகுதியிலே தொடங்கினோம். அன்று முதல் இன்று வரை தொடர்ச்சியாக ஒரு முழுமையான கண் மருத்துவமனையாக இது உருவேற்று இன்றைய தேதியில் 8 சிறப்பு கண் மருத்துவ ஸ்பெஷாலிட்டிஸுடன் பல்வேறு பகுதிகள், ஆப்டோமெட்ரி பிரிவு, ஆப்டிக்கல் பிரிவு, ஃபார்மசி, இன்வெஸ்டிகேஷன் விழித்திரைக்கான சிறப்பு பிரிவு, கார்னியா கருவிழிக்கான சிறப்பு பிரிவு, கண் உலர் மருத்துவமனை, கண் ட்ரையை கிளினிக்கான சிறப்பு பிரிவு, குழந்தைகளுக்கான சிறப்பு பிரிவு, குழந்தைகள் கண் மருத்துவத்துக்கான உட்பிரிவு. இது மட்டுமல்லாது இப்பொழுது மயோப்பியா என்ற பார்வை குறைபாடு நோய்க்கான ஸ்பெஷல் பிரிவு. இது தவிர ஆக்குலோபிளாஸ்டி, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், நியூரோ ஆப்தல்மாலஜி, குளோக்கோமா கண் விழி அழுத்த நோய், கண்புரைக்கென்று பிரத்யேகமான ஒரு பிரிவு. இப்படி சிறப்பு பிரிவுகளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறோம். இந்த 20 ஆண்டு காலத்தில் ஒரு தரமான கண் மருத்துவ சேவையை தர வேண்டும் என்ற நோக்கத்துடன் 2008 ISO தர நிர்ணயம்கான சர்டிஃபிகேட் வாங்கின முதல் மருத்துவமனை இந்த பகுதியில் என பெயர் பெற்றது. அன்று முதல் ஏறக்குறைய 6 வருடங்கள் கண் நலத்திற்கான ISO சர்டிஃபிகேட்டுடன் நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வந்தோம். 2015 NABH என்ற தர நிர்ணய குறியீட்டுடன் எங்களோட கண் மருத்துவ ஜேர்னி, குவாலிட்டி ஜேர்னியை தொடர்ந்து 2026 வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் 4 முறை NABH என்ற தேசிய தர நிர்ணய அமைப்பு எங்களுடைய சர்வீசஸை ஆடிட் செய்து ஏறக்குறைய 305 ஸ்டாண்டர்ட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸோட ஆய்வு செய்து இந்த மருத்துவமனை இதற்கான தகுதி பெற்றது, இந்த தரத்துடன் தரமான கண் மருத்துவ சேவையை பொதுமக்களுக்கு வழங்குகின்றது என்ற தர நிர்ணய சான்றிதழை கொடுத்துள்ளார்.
ஸோ இதனால் ஏறக்குறைய 20 ஆண்டுகளாக ஒரு தரமான கண் மருத்துவ சேவையை நாங்கள் பொதுமக்களுக்கு கொடுத்துள்ளோம் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடைப்பட்ட காலத்திலே ஏறக்குறைய 3 லட்சம் மருத்துவ பயனாளிகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இவற்றுள் ஏறக்குறைய 1 லட்சம் பேருக்கு கண் மருத்துவ ப்ரொசீஜர்ஸ், லேசர் மற்றும் அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக கொடுத்துள்ளோம். இதனால் எங்களோட அவுட்கம் மெஷர், பேஷண்ட் ரிப்போர்ட்டட் அவுட்கம் மெஷர் என்று சொல்லக்கூடிய ஒரு தர நிர்ணயத்துடன் கூடிய அவுட்கம் மெஷர்ஸ் ஏறக்குறைய 96% அளவிற்கு உயர்த்தி இருக்கிறோம். இந்த ஸ்டடி தமிழ்நாடு கண் மருத்துவ பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையே முன்மொழிந்து பல்வேறு கண் மருத்துவ ஹாஸ்பிட்டல்ஸும் இதை பின்பற்றி இப்பொழுது இந்த பேஷண்ட் ரிப்போர்ட்டட் அவுட்கம் மெஷர்ஸை ஃபாலோ செஞ்சு வருகிறாங்க. இந்த 20 ஆண்டு வளர்ச்சி மருத்துவமனையின் ஒரு பகுதியில் மட்டும் இல்லாமல் பல்வேறு நிலைகள், அவுட்ரீச் கேம்ப்ஸ் ஏறக்குறைய 20 வருடத்தில் 3000க்கும் மேலான கண் மருத்துவ முகாம்களையும் இலவச கண் மருத்துவ அறுவை சிகிச்சையும், குழந்தைகளுக்கான கண் மருத்துவத்தில் ஸ்கூல் ஸ்கிரீனிங் கேம்பில் சிறப்பாக செயல்பட்டு ஏறக்குறைய 300 ஸ்கூல் ஸ்கிரீனிங் கேம்ப்ஸையும் நடத்தியிருக்கோம். இதன் மூலமாக லட்சக்கணக்கான குழந்தைகளை கண்களை பரிசோதித்து அவர்களுக்கு பார்வை குறைபாடு இருந்தால் அதை சரி செய்து, கடந்த வருடம் கூட அகில இந்திய கண் மருத்துவர்கள் சங்கத்தின் மூலமாக AOIC ப்ராஜெக்ட் மூலமாக ஏறக்குறைய 30 பள்ளிகள் மூலமாக குழந்தைங்களுக்கு பார்வை குறைபாடை கண்டுபிடித்து அவர்களுக்கு SLR மூலமாக இலவச கண்ணாடியும் கொடுத்திருக்கிறோம். இதற்காக ஆல் இந்தியா ஆப்தால்மிக் சொசைட்டியில் பாராட்டு சான்றிதழும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடைப்பட்ட காலத்திலே இவ்வளவு வளர்ச்சியை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் எங்களை சப்போர்ட் செய்த ரெஃபரிங் டாக்டர்ஸ், இந்த மருத்துவ அசோசியேஷன் IMA தாம்பரம் ஆப்தால்மிக் சொசைட்டி, TNOA தமிழ்நாடு ஆப்தால்மிக் அசோசியேஷன், ஆல் இந்தியா ஆப்தால்மிக் சொசைட்டி, இது போன்ற மருத்துவ அசோசியேஷன்களும் எங்களுடன் காஹோ, இன்ஃபேக்ட் எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து காஹோவோட குவாலிட்டி ப்ரமோஷன் சென்டர். இது குவாலிட்டி ப்ரமோஷன் சென்டர் எப்படின்னா, தரம் கண் மருத்துவத்தில் மட்டுமல்லாது மருத்துவத்திலும் தரமான சேவையை தர வேண்டும் என்பதற்காக இதை சுற்றியுள்ள மருத்துவமனைகளுக்கும் இந்த தர நன்னடத்தையை பயிற்றுவிக்கும் முறையாக கொண்டு வந்தது தான் இந்த குவாலிட்டி ப்ரமோஷன் சென்டர். இதன் மூலம் ஏறக்குறைய 20 குவாலிட்டி மீட்டிங்களை சுற்றியுள்ள மருத்துவமனைகளுக்கும் நடத்தி அவர்களையும் தயார் செய்து ட்ரைனிங் கொடுத்து அவர்கள் மருத்துவமனையும் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் செய்வதற்கு நாங்கள் உதவியுள்ளோம். இந்த 20 ஆண்டு கால வளர்ச்சி ஒரு தனிப்பட்ட மருத்துவரின் வளர்ச்சி அல்ல. இதற்கு பின்னால் ஏறக்குறைய 200 ஊழியர்கள் எங்களுடன் சேர்ந்து பணியாற்றி சென்றிருக்கிறார்கள். இப்பொழுது கூட 2 சென்டர் தாம்பரம் மற்றும் குருவாஞ்சேரி, அதுவும் இல்லாமல் 2 சேரிட்டபிள் சென்டர் வண்டலூர் மற்றும் முடிச்சூரோடு செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த முன்னேற்றமும் இந்த 20 ஆண்டு கால பாதையும் இந்த நிர்மல் கண் மருத்துவமனை ஊழியர்களால் மிக சிறப்பாக அடைந்திருக்கிறோம். இந்த வளர்ச்சியும் இந்த சர்வீஸும் தொடர்ச்சியாக எங்களோட வெல்விஷர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் மூலமாக இன்னும் தொடர்ந்து பயணிக்க இருக்கிறோம். ஸோ ஆகவே இந்த 20 ஆண்டு கால வளர்ச்சிக்கு ஒத்துழைத்த எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து எங்களை ஊக்குவித்து எங்கள் சர்வீஸுக்கு துணை நிற்பீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி.